சார் விஜயாண்டனி சார். சார் விஜயாண்டனி சார் நிக்கிட்டுமா உட்காரட்டுமா சார்? உட்காருங்க சார் உட்காருங்க. நிக்க வச்சு கேள்வி கேளுங்க சார். நீங்க சார் நிக்கிறேன் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். யார் சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உட்காரணுமா? உட்காருங்க சார். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் உங்க எங்க சார் கை மட்டும் யாரு? எஸ் சார், எஸ். ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அறிவியலையே பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்போ தனங்கன்னு சொல்றப்ப கூட உங்க பேனர்ல பண்ணா அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா இருக்கும், அது வெற்றி பெறவும் வச்சிருவீங்கன்னு சொன்னாரு. சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதல் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளை சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான் விஜயானி சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்துல நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிசினஸ் இருக்கு, முகம் தெரிஞ்சதா இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்ல ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சார். ஆமா சார். இல்ல அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலா அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவன்ல பண்ணியிருக்கிறேன், எமன்ல பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்காத பார்வையில. இப்போ முதல்வன்ல நீங்க ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க, கோடியில் ஒருவன்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல அவர் கேமரா வச்சிருக்கிறாரு. ஸோ வித்தியாசமா இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்கு சார். நம்மளாம் நிம்மதியா பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க ஜாலியா கேட்குறீங்க, நான் ஜாலியா பதில் சொல்றேன்றதுனால நம்மளால பாதுகாப்பா இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த மூமெண்ட்ல அங்கங்க பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால ஏன் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்த டைம்ல ஒழுங்கா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாண்டி சார் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். 25 படம் இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவல்ல மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் பெரிய ரீசெண்டா கூட மதகதராஜா படம் அவ்வளவு பெரிய பிரேக் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா, என்ன படம் அடுத்து கமிட் பண்ணும் சார்? நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். நான் அதனால மியூசிக்ல கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்க ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்க காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். அப்போ ஷூட்டிங்ல இருக்கேன், அங்கே இருக்குன்னு சரியா உங்களை நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியரா செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லா தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் ஜான்ல இருந்து சக்தி திருமகன் படம் முடிச்சதுல இருந்து அதர் கம்பெனிஸ், அதர் ஹீரோஸோட படம், அதர் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பா நான் வரைச்சு கொடுக்கலாம் பிளான் பண்றேன் சார். சரி சார். இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார். இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார். டேரக்டர் சார், எனக்கு சார் கேள்வி. ஓகே சார். ரொம்ப ஆமா ஆமா சார். ஆமா சார். சரி சார். சரிங்க சரி. ஆமா சார். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சிருக்கீங்களாப்பா? ஆமா வந்துருச்சா?
ஆமா வரலையா? இம்தியாஸுங்க இம்தியாஸ் கேளுங்க. ஆமா என்ன வச்சிருந்தாங்க சார், அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போந்த வேண்டும் அமீனா போந்த வீடும் ஒருபடியாதுன்ற மாதிரி ஆமா மேல பெரிய களங்கத்தை வச்சிருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்ல வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமா வந்துருச்சு, அப்போ கொண்டு வந்துருக்கப்பா சார் கேட்டதை ஒட்டி அப்படி மாலை போட்டுருலாம். ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்கள்ல வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திரும்ப அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டீங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார் எனக்கு வந்து நீங்களா இருக்கீங்களா சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க சார். டைரக்டர் அருண் பிரபு வந்து இங்க எஸ் தம்பி நான் இல்ல நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து கதாநாயகிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவாரு. ம். சோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. சோ அதுல வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்ல உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்ல இருக்கு தம்பி, ரொமான்ஸ் எல்லாம் பண்றேன். ரொமான்ஸ் இல்ல சார், நீங்க எல்லா படமும் ரொமான்ஸ் தான் சார் பண்றீங்க. தம்பி ஏங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா, என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்பதான் ஸ்லோவா டைரக்ட் லவ் பண்ண வராங்க. நானும் பண்ணிருக்கேன். எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர். இப்ப டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனி படத்துல உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுது ஆமா. நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்றோம். நான் டபுள்ஸ்ன்னு போட்டா நீங்க நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலா இல்ல மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டா எப்பவுமே உங்களுக்கு நீங்க பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ நீங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டான்னு கேக்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்ல அப்படி இல்லப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களை, சாரி. இப்படிதான் கேட்டீங்கல்ல, சரி ஓகே ஓகே. நான் என்னமோ என் மைண்ட்ல வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, சாரிப்பா. நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. டபுள் என்ன பார்த்தா சார் மைக் கொடுங்க. பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்றேன் சார். ஆக்சுவலா அதுக்கான கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்றேன் சார். விஜயாண்டன் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 25வது இது தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சீங்க. ஆனா பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பரா இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல இறங்கி இருக்காரு யார்? விஜய். ஓகேங்க. சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவா கேளுங்க, ஃப்ரண்ட்ல வா. புரியல, நீங்க இன்னும் பொறுமையா கேட்டா எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. ஆமா. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பண்ணியா? ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டு அதே மாடல்ல தான் தம்பி இருக்கு. கருப்புப்பா. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்குன எஸ்ஏசி தான். ஆமா. சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்ல சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேர்மையா பதில் சொல்றேன் ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா அதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டா சொல்லலாம் அந்த விஷயத்த, உங்களுக்கு மட்டும் வச்சுக்கங்க, வெளியே சொல்லுங்க. ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பெல்லாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல எல்லாம் டயர்டா வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா, இன்னொரு ப்ரெஸ் மீட் அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல, இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, நீ கழட்டி பாருங்க, வேற லெவல்ல ஆயிருவீங்க. சூப்பரா இருக்கு. விஜய் ஆயிட்டு சார், வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமா படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்கள்ல பொதுவா ஜாதி இல்லைன்னா மதத்தை பத்தி தான் நிறைய பேசுறாங்க. இப்போ சமீபத்துல வர படங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம் சொல்லி சொல்றாரு. இதுல எந்த அரசியல் வந்து பேசுறாரு? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சார். அது முஸ்லீமுக்கு எதிராக இருக்குமா, இல்ல கிறிஸ்டியனுக்கு எதிராக இருக்குமா, இல்ல யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா, எந்த மாதிரி அரசியல பேச போகுது? மக்களோட அரசியல் பேசுறாங்க சார். ஆக்சுவலா நாட்டுல என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையா இருக்கும். நீங்க மேபி அருண் பிரபு கரெக்டா சொல்வாரு. அதுக்கு சொல்லுங்க நீங்க சார். அதான் சார்,
சார் விஜயண்டி சார் சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் இங்க இருக்கீங்க. 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். நீங்க சோகமாவே இருக்காதீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஓகே சார், உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்க பேனர்னா உங்க பெரிய தேட்டருக்கு நாங்க வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இல்ல ஒண்ணுமே சரி பண்ற மாதிரி தான் ஒண்ணு இல்லப்பா. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்னா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தனியா ஒரு படம் வந்தா நீங்க எப்படி உங்க பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாத்தி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாள்ல வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள் எல்லாம் பார்க்குறது சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும், அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்ல ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமா வந்துட்டு போயிருக்கேன். ஸோ விஜய் தம்பி வருவாங்க, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வரேன்னா. இல்ல கண்டிப்பா வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பா. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜெனரல் இந்த படத்துல ஓகே. சரி, இந்த படத்துல நீங்க வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜெனரலா எப்பவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டீங்க டைரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜெனரலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆயிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோயின் தாண்டி நீங்க ஏதாவது டென்ஷன் ஆயிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருட்பிரபு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு தூரம் ஒரு ஃப்ரீடமா இருந்தாரு? கம்ப்ளீட்டா நம்ம கால் தான், உங்களோட தான். ஆமா. அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயல் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும். இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமா வச்சுதான் மியூசிக் பண்றேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன். இப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பல எப்படி உங்களுக்கு மக்காயலா, கூலி வரும்போது அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பா வரும். Many happy returns. Thank you, sir. Birthday by Vijay. Thank you. சக்தியின் ஒரு இல்ல, வெற்றியின் திருமணம் கண்டிப்பா வருவீங்க. Thank you, sir. இந்த 2 சாங்ஸ்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பா தெரியறது. சரிங்க சார். சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இது. சரிங்க சார். வாட் கேன் தி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டே பண்ணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேற படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமா வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை சார். அன்னைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் இருக்கு. லீவ் விடுறாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விடுறாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா, விட சொல்லலாம்ல சார். சரி, ஸ்கூல்ல கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்க இந்த சமூக அரசியலுங்கிறது வேற, ஓட்டு அரசியலுங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்துக்கு பேரோடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய அறிவு படத்துல மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அது நீங்க படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார். இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்கு வாகை சாருக்கும். இன்னைக்கு மதுரையில் இருக்காங்க, அதனால வர முடியல சார். அதை கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம், மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது, ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்றீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயின் வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவிலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, உங்கள் ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும் போதும் வந்து
அதே இயல்பா அழகா இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார் கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின் மேடம் ஒரு கொஸ்டின். திருப்தி உங்க பேரு? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளவு லெவல்ல திருப்தியா இருந்தது? என்ன ஃபீல் பண்றீங்க? தமிழ்ல திருப்தினா சாட்டிஸ்ஃபைட். எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great passionate people. So yeah, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. டைரக்டர் சார், சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சார் போட்டு காட்டினீங்களா? அதாவது முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கண்டிப்பாக இனிமே தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டு காமிக்கலாம் சார். அதனாலதான் பர்டிகுலரா கேட்டோம். கேளுங்க சார். படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்களா? எந்த படம்? ஆமா ரெடி. ஆமா வந்துட்டு இருக்கு. சாரி சார். ஆமா ஆமாக்கு வழி விடலாமா? ஆமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்றோம். அது சூப்பர். சாரி உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து பழமொழியை வச்சு அசிங்கப்படுத்திட்டோம். அதனால வந்து மாலை உங்களுக்கு ஓகே தம்பி? ஓகே சார். வாங்க நீங்க மாலை போடுங்க. ஆமா.